நல்லூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக தாகிர் உசேன் போட்டி. ஒவ்வொரு ஓட்டும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என முழக்கம். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜாகீர் உசேன் என்பவர் தனது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். வேட்புமனு தாக்கலுக்கு பின் செய்தியாளரிடம் பேசிய அவர் தனது எதிர்கால திட்டங்கள் மற்றும் தொகுதியின் நிலை குறித்து ஆவேசமாக உரையாற்றினார். செய்தியாளர் சந்திப்பின் முக்கிய அம்சங்களாக அவர் கூறிய அரசியல் பின்னணி இல்லை, தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாராத ஒரு சாதாரண மனிதர் என்றும், ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் என்பதற்கு உதாரணமாகத்தான் களமிறங்கியுள்ளதாக தெரிவித்தார். சொந்த வீடு திட்டம், ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வரும் அவர் சிங்காநல்லூர் தொகுதியில் உள்ள சுமார் 2.66 லட்சம் வாக்காளர்களில் ஏறக்குறைய 20,000 முதல் 25,000 குடும்பங்களுக்கு சொந்த வீடு இல்லை என்பதை சுட்டிக்காட்டினார். தான் வெற்றி பெற்றால் தொகுதியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு என்பதை இலக்காக கொண்டு செயல்படுவேன் என உறுதியளித்தார். அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டியது என்று அவர் குறிப்பிட்டது, தொகுதியில் உள்ள சாலைகள் மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதிகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகும். இதுவரை எந்த மேம்பாட்டு பணிகளும் முறையாக நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். தான் வெற்றி பெற்றால் சட்டமன்ற அலுவலகம் எப்பொழுதும் மக்களுக்காக திறந்திருக்கும் என்றும், உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்று பணியாற்றுவேன் என்றும் அவர் கூறினார். வாக்காளர்களுக்கு வேண்டுகோளாய் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நீங்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அழுத்தும் ஒவ்வொரு பொத்தானும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த சத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு விடியலாக இருக்கும் என்று அவர் உணர்ச்சி வசப்பட தெரிவித்தார். விரைவில் தனது தேர்தல் சின்னம் அறிவிக்கப்படும் என்றும், சிங்காநல்லூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக இளைஞரான தனக்கு வாக்களிக்குமாறு அவர் தனது உரையை நிறைவு செய்தார். வணக்கமுங்க. கோவை மாவட்டத்துல சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில சுயேட்சை வேட்பாளரா தாகிர் உசேன் ஆகிய நான் போட்டியிடுறேங்க. வேட்புமனு தாக்கல் சிறப்பா பண்ணி முடிச்சிட்டுங்க. இப்ப உங்க முன்னாடி பேட்டி கொடுக்க வந்திருக்கேங்க. நான் பெரிய பொலிட்டீசியன்லாம் இல்லைங்க, எந்த பார்ட்டி சப்போர்ட்டும் இல்லைங்க, உங்க மாதிரி சாதாரண மனுஷன் தாங்க நானுமே. இந்திய ஜனநாயக நாடு, யாரு வேணாம் தேர்தலில் போட்டியிடலாங்க. போட்டியிட்டு நீங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனா உங்க தொகுதிக்கு நீங்க நினைக்கிறத பண்ணலாம். நீங்க நினைக்கிறத பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேங்க. ஒரு ஓட்டு உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு ஓட்டு எனக்கு பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நாள். ஒரே வாக்கு உங்க வாழ்க்கைக்கு இன்னொரு புத்துயிர் கொடுக்கிற மாதிரி ஒரு வாக்கு எனக்கு கொடுங்க. யங்ஸ்டர், நான் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க. என் எய்மே சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில எந்த வாக்காளருமே சொந்த வீடு இல்லாம இருக்க கூடாதுங்க. மொத்தம் இப்ப 2026ல 2,66,058 வாக்காளர்கள் வாக்கு செலுத்த போறாங்க. அந்த 2,66,058 வாக்காளர்கள்ல ஒரு குடும்பத்துக்கு 4 பேருன்னு போட்டோம்னா 66,000 சில்லற வருங்க. 4 பேர்ல ஒரு ஃபேமிலிக்கு 4 பேர், அந்த 4 பேர்ல ஒரு 43,000 ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொந்த வீட்டுல இருப்பாங்க. ஒரு 20ல இருந்து ஒரு 25,000 பீப்புள்ஸ்க்கு சொந்த வீடே இல்ல. அது போக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி எந்த ரோட்லயுமே பேசிக் அம்யூனிட்டிஸ் கிடையாது. எங்கேயுமே ஒரு டிரைனேஜ், ஒரு ரோடு எதுவுமே ப்ராப்பரா இல்ல. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில எந்த வேலையுமே 5 வருஷம் நடக்கல. எனக்கு வாக்கு செலுத்துங்க. உங்க கூட உங்க வீட்டு பையனா நான் நிப்பங்க. உங்களுக்கு எந்த தேவைனாலும் சட்டமன்ற அலுவலகம் எப்பவுமே உங்களுக்காக திறந்தே இருக்கும். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு ஓட் நீங்க பண்ணி ஒரு மாற்றத்துக்கான ஒரு விடியலை சூஸ் பண்ணுங்க. ஏப்ரல் 23 தவறாம வாக்களிங்க. உங்க சின்னம் எப்ப சொல்லுவாங்கன்னா ஒரு 2 நாள்ல சொல்லிடுவாங்க. என் பேர் தாகிர் உசேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னம் கிடைச்சோன்னு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஏப்ரல் 23 ஒவ்வொரு அடி அந்த இவிஎம் மிஷின்ல இருந்து வரக்கூடிய சவுண்டு
உங்க வாழ்க்கையே மாத்துவதற்கு நான் கேரண்டிங்க. நன்றி, வணக்கமுங்க.